அந்த மன்னர் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர்களுடைய தூதர், அதாவது அவருடைய தோழர்களும் உடன் இருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த செய்தியை வந்து அந்த இமாம் ஹாக்கிம் அவர்கள் மட்டும் பதிவாக்கவில்லை. இங்கே இன்றைக்கு வாழக்கூடிய இந்த ராஜா வலிய தம்புரானும் சொல்றாங்க. சேரமான் பெருமாள் போனாங்க, போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சாங்க. சந்திக்கும் போது அவருடைய தோழர்களும் உடன் இருந்தார்கள். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஊறுகாய் இருக்கு பாருங்க, ஏன்னா அதான ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, ஊறுகாயும் இஞ்சி சாறும் கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இவர் சொல்றாரு. அதுலயும் பதிவா இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை இதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அவர்கள் தானும் உண்டு அதை பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்து விட்டு சில மார்க்க ரீதியான இஸ்லாம் ரீதியான சில விவாதங்கள் நடக்கிறது. சேரமான் பெருமாளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சேரமான் பெருமாள். தாஜுதீன் என்கின்ற பெயரை சேரமான் பெருமாளுக்கு சூட்டியதாக வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. இன்னொரு பெயரும் வருகிறது, அப்துல் ரஹ்மான் சாமுதிரி என்கின்ற பெயர் வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது. ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சேரமான் பெருமாள் அவர்கள் கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்துவிட்டு அன்றைக்கு ஜித்தாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அவருடைய மகளையும் திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு நாடு திரும்புகின்ற எண்ணம் வருகிறது. சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இனி நம்ம ஊருக்கு போய் இந்த மார்க்கத்தை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஊர் திருமணம்ங்கிற சிந்தனை வருது. மாலிக் பின் தினார் என்கின்ற அவருடைய தோழரோடு, அந்த அரபு வணிகரோடு இருவரும் ஊர் திரும்புவதற்காக மீண்டும் மதீனா மக்காவிலிருந்து சனா வந்து, அதாவது யமனிலிருந்து நேராக அல்பலீது துறைமுகத்துக்கு வர்றாங்க. சலாலால எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வர்றாங்க, சலாலாக்கு வர்றாங்க. சலாலாவை நெருங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உடல் சுகவீனம் ஏற்படுகிறது. யாருக்கு? சேரமான் பெருமாளுக்கு. அப்ப அந்த அல்பலீது துறைமுகத்தை நெருங்கின்ற நேரத்தில் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். சேரமான் பெருமாள் மரணித்து விடுகிறார். அந்த அல்பலீது துறைமுகம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. இப்போ அந்த துறைமுகத்துக்கு நாங்க போய் பார்க்கறதுக்காகத்தான் போனோம். அந்த அல்பலீது துறைமுகத்தை நாங்க பார்க்கறதுக்காக போகும்போது இரவு ஆயிடுச்சு, ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய காவலர்களிடம் எடுத்து சொல்லி, நாங்க இந்த மாதிரி போறோம், அடுத்த நாள் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க மஸ்கத் போயிடும், கொஞ்சம் பாக்குறதுக்கு அனுமதின்னு சொன்னோன்னே சரி சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த இரவு 8 மணிக்கு நாங்கள் அந்த அல்பலீது துறைமுகத்துக்கு உள்ளே சென்று பார்க்கின்ற நேரத்தில் பல ஒரு வரலாற்று விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அதுல எழுதியும் வச்சிருக்காங்க, இன்னது நடந்துச்சு, இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுல என்னன்னா அந்த 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவங்கள் இல்ல, 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு விஷயம் கிளியரா இருக்குது, கீழ்திசை நாடுகளுக்கான இந்தியா போன்ற, சைனால இருந்து இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அத்துணை பொருட்களும், சரக்கு கப்பலாக இருக்கட்டும் அல்லது பிரயாணிகள் வரக்கூடிய கப்பல் எதுவா இருக்கட்டும், அல்பலீது துறைமுகத்துக்கு வந்துதான் இங்கே இருந்து போயிருக்குது என்கின்ற செய்தி அங்கே பதிவாயிருக்கிறது. வரலாறு முழுவதும் மிகப்பெரிய வியாபாரங்கள், மிகப்பெரிய வணிகம் நடந்த இடமாக, கேந்திரமாக அந்த அல்பலீது துறைமுகம் இருக்கிறது. நமக்கு அந்த இடத்துல நிற்கும் போது நைட் ஒரு 8-9 மணி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குனுச்சு. எவ்வளவு மக்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பிரயாணிகள், எவ்வளவு சஹாபாக்கள், எவ்வளவு சஹாபிகள் வந்து சென்ற வியாபாரம் செய்த அந்த இடம். இன்னைக்கு சில இடங்கள் அங்கே கட்டப்பட்ட அந்த 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் இப்னு பதூதா போன்ற அந்த உலகை சுற்றிய பிரயாணி அவர் வந்து கட்டின பள்ளி, அவர் தொழுத இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு சிதைஞ்சு போய் அப்படியே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடம், அந்த மண்ணு அப்படியே இருக்குது, அந்த தண்ணி, அதுல ஓடுற தண்ணி எல்லாமே அப்படியே இருக்கு. மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கும் போது நமக்கு அதான் எத்தனை வருடங்களாக, எத்தனை ஆயிரம் வருடங்களாக அங்கே வணிகம் நடைபெற்றிருக்கிறது, வியாபாரம் நடைபெற்றிருக்கு, வாழ்ந்த மக்கள் மறைந்து விட்டார்கள், அந்த இடம் மண் எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த வரலாற்றிலே பல செய்திகளை அங்கே பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த அல்பலீது துறைமுகம், அந்த அல்பலீது துறைமுகத்துக்கு ஒரு 2 தெருக்கு பின்னால, அப்படிதான் சொல்லணும், ஒரு 2 தெருக்கு பின்னாலதான் சேரமான் பெருமானுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. இப்ப நீங்க போட்டோல பாருங்க, நாங்க நின்றுகிட்டு இருக்க இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் வந்துட்டு அல்பலீது துறைமுகத்திற்கு ஒரு 2 தெருக்கு பின்னால இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் மரணித்து விடுகிறார். மரணிக்கின்ற தருவாயில் சேரமான் பெருமாள் அவர்கள் தன்னோடு வந்த மாலிக் பின் தினார் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி, சில கடிதங்களை கொடுத்து விட்டு, நீங்கள் ஊர் சென்று, கொடுங்கலூர் சென்று, கேரளா சென்று அங்கே இறைவனை வணங்குவதற்காக, உருவமற்ற ஓரிரை கொள்கையை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள், அதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டதாகவும் செய்திகளில் பதிவாயிருக்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதித்தரேன், அதை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான நிலத்தை தருவார்கள் என்று சொன்னவுடன் சேரமான் பெருமாள் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள், அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாலிக் பின் தினார் கொடுங்கலூர் வர்றார். கொடுங்கலூர் வந்து அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே முதலாக கொடுங்கலூரிலே வைத்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் இன்ற அளவுக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சேரமான் ஜும்மா மஸ்ஜித் என்ற பெயரிலே இருக்குது.
கொடுங்கலூருக்கு போறவங்க, கொச்சி துறைமுக நகரம் இருக்கு பாருங்க, எர்ணாகுளம், அதுல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளிவாசல் இன்னும் சேரமான், இப்ப இந்த போட்டோல பாக்குறீங்க பாருங்க, சேரமான் மாலிக் நகர் அப்படின்னு இருக்குது, சேரமான் மஸ்ஜித் இருக்குது. இப்ப இந்த ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, இது வந்து 400 வருடத்திற்கு முன்னால் இருந்த அந்த கட்டிடம். அதற்கு பிறகு நவீனமாக இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல்லே ஒரு மியூசியமும் இருக்குது. அந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளியில யார் பாங் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பரம்பரையா வரக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே பாங் சொல்லிக் கொண்டு அந்த பள்ளியை பராமரித்துக் கொண்டும் வருகிறார்கள். ஆக கொடுங்கலூரிலே பள்ளியை கட்டிவிட்டு நேராக மாலிக் பின் தினார் கண்ணூர் போறார். காசர்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போறார். அங்கே சென்று அவர் மரணித்து விடுகிறார். யாரு? மாலிக் பின் தினார். அந்த இடத்துல வந்துட்டு அங்க அவங்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது. அதுக்கு அருகிலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் பாத்தீங்கன்னா மாலிக் பின் தினார் பள்ளிவாசல். ஆக ஒரு பக்கம், அதாவது நடுவுல வந்து அரபிக்கடல் ஓடுது. அரபு நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒமான், அந்த ஒமான்ல இருக்கக்கூடிய சலாலால ஒரு பகுதியில சேரமான் பெருமாளும், இந்த பகுதியில கேரளாவினுடைய இந்த பகுதியில கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கேரளா கர்நாடகா பார்டர்ல இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா மாலிக் பின் தினார் சேரமான் பெருமானுடைய தோழர். நடுவுல அரபிக்கடல். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் அறிமுகமானது, அதற்கு பிறகு அது சேரமான் பெருமாளை ஈர்த்தது, பிறகு அவர்கள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது, திரும்பி வருகின்ற வழியில் சலாலாவில் வைத்து அவர்கள் மரணித்தது, அதற்கு பிறகு மாலிக் பின் தினார் வந்து பள்ளிவாசலை கட்டியது, பிறகு அவர்கள் வஃபாத்தானது, இந்த செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்குது. இதுல மிக முக்கியமாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால், இந்த சலாலா நகர் இருக்கு பாருங்க, சேரமான் பெருமாள் அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய ஒமானுடைய, அதாவது அரபு மண்ணில் இருக்கக்கூடிய இந்த சலாலா நகர் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நகராக இருக்கிறது. அரபு நாடுகளுடைய இயல்பிற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காலநிலை அங்கே இருக்கிறது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலவியல் சூழல் அங்கே இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ரொம்ப ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் தான் இது. அது அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சலாலா செல்ல வேண்டும். மற்ற பகுதிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பகுதி சலாலா போய், அதனால தான் நான் தொடக்கத்திலே நான் சொன்னேன், சலாலாவை நெருங்குகின்ற நேரத்திலேயே பசுமையான ஒரு பகுதி, கேரளாவிற்கு செல்வது போன்ற ஒரு பகுதி அங்கே இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன இல்ல அங்க, என்ன ஒரு பக்கம் தென்னந்தோப்பு, தென்னை, வாழை, கரும்பு, காய்கறிகள், கீரை எல்லாம் விளையுது. கேரளாவில் என்ன விளையுமோ, ஒரு வளமான மண்ணில் என்ன விளையுமோ அத்துணை விஷயங்களும் அரபு பகுதி, பாலை நிலத்தில், பாலைவனம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அரபு நிலத்தில் இருக்கக்கூடிய சலாலாவில் விளைகிறது. நீங்க இந்த படத்துல பாருங்க, தென்னந்தோப்பு. அங்க போய் நாங்க முதல்ல கீழே இறங்கி போய் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம ஊர்ல வாக்கியா வரப்புல நிக்கிற மாதிரி இருக்குது. அங்க போய் பார்க்கும்போது அந்த தென்னந்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்புல பம்பு செட்டு ஓடும் பாருங்க, பம்பு செட்டு இருக்குது, வாக்கியா வரப்பு இருக்குது, பறவைகளுடைய சத்தம் முற்றிலும் கேரளாவில் இருப்பது போன்று, அல்லது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பது போன்று, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பது போன்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு அங்கே சலாலாவில் சென்று பார்க்கின்ற நேரத்தில் ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியம்? பெரிய ஆச்சரியம், ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த தென்மேற்கு பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் வந்துட்டு அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் மாசம் இறுதியில தொடங்கி ஒரு 3 மாசம் அந்த பருவமழை இருக்கும். மான்சூன் பகுதி, கேரளா பகுதிகள், கேரளா, கர்நாடகா, அந்த மங்களூர் பகுதி, அந்த கடற்கரையோரம், அரபிக்கடலோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பருவமழை, தென்மேற்கு பருவமழை. அப்ப அந்த தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் இறுதியில் தொடங்கி 3 மாசம் பெய்யும். அதே பருவமழை அரபு மண்ணில் சலாலாவில் பெய்கிறது. மான்சூன் இன் அரபிக், அதாவது அரேபிய பகுதிகளில். இது நம்ப முடியுமா? நடக்குது. 3 மாசம் பருவமழை, அதுவும் அரபு நிலப்பரப்பில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் சலாலாவில் இருக்கிறது. ஜூன் மாசம் லாஸ்ட்ல கேரளாவில் எப்ப மழை தொடங்குதோ, அந்த பகுதியில மழை தொடங்குதோ, அதே மாதிரி பருவமழை இந்த சலாலாவிலும் பெய்கிறது. அந்த ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும், சவுதியில இருந்தும், குவைத்தில இருந்தும், பல பகுதிகளில் இருந்தும் அந்த சலாலாவுக்கு நிறைய அளவிற்கான மக்கள், அதுதான் அங்க சீசன் டைம் அப்படின்னு சொல்லி, அந்த சீசன் நேரம் சொல்றாங்க. நிறைய மக்கள் அந்த பகுதிக்கு வருகிறார்கள். சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது அந்த சலாலா. காரணம் என்னவென்றால் இந்த பருவமழை. அரபு நாட்டில் எந்த இடத்துலயுமே பருவமழைண்டா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற ஊரு, அந்த நாட்டில், அந்த பகுதிகளில், அரபு மண்ணில் போய் பாலை நிலங்களும் மலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பருவமழை பெய்கிறது. பசுமையாக